தமிழ்நாடு ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் அம்மாபட்ட ஒன்றியம் உலகட பேரூராட்சி மாவட்ட ஆட்சியாளர்களுக்கு இது ஒரு வேண்டுதல். இது 4-5 வார போக்குவரத்து போராட்டம் நடக்குது. மாவட்ட ஆட்சியாளர் என்ன பண்ணணும்னா இதுக்கு மேலே சரியான பிடிக்க நடவடிக்கை எடுக்க வேணும். அதுக்கு சம்மந்தப்பட்ட ஏடிக்கிட்ட பரிந்துரை பண்ணணும். அதுக்கு தான் அந்த செயலாளரை பிடிச்சி சஸ்பெண்ட் பண்ணணும். இதுதான் மக்களுக்கு ஐபிசி ஐஏஎஸ் படிச்சுவிட்டு வர்ற ஒரு நீதி நேர்மை நியாயத்துக்கு பாடுபட வேணும். மந்தமாக ஆஃபீஸில் பார்த்தோமா மாதம் பூரா 28 நாள் 29 நாள் இருந்தோமா சம்பளம் வாங்கணுமான்னு இருக்கக்கூடாது. மக்கள்னால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு கவுன்சிலர்களுக்கு ஒரு நிலைமை ஏற்படுதுன்னா அந்த அரசுக்கு சம்மந்தப்பட்ட உள்ளாட்சித்துறைக்கு சம்மந்தப்பட்ட அதிகாரி அனைத்த பேரும் மாவட்ட ஆட்சியர்கிட்ட பரிந்துரை வாங்கி செயல்பாடு 24 மணி நேரத்தில் 48 மணி நேரத்தில் நடத்த கொடுக்கணும். இதுக்குத்தான் ஒரு உள்ளாட்சி தேர்தல் தேர்ந்தெடுக்கிறாங்க. அதுக்கு தலைவர், கவுன்சிலர், வைஸு, ஒரு செயலாளர், 4-5 பேர்த்துக்கு ஃபேன் போட்டு தொங்கார வச்சு தூங்க வைக்கிறதுக்கு இது உள்ளாட்சி தேர்தலில் இப்போ நடக்குது பாரு. உலகம் பேரூராட்சியில் நடந்ததை காட்டுறேன் பாருங்கள். கேட்டால் ஒரு வீட்டு குழாயில் வீட்டு கனெக்ஷனுக்கு வாங்கின வீட்டு குழாயில் தண்ணி வரலைன்னா அந்த வீட்டு குழாயில் தண்ணி வரலைன்னு சொல்லி ஒரு முறைங்கிற ஆஃபீஸில் போய் சொல்கிறாங்க, என்னோட பைப்பு அடைச்சி கழிச்சு தண்ணி வர மாட்டேங்குது, எனக்கு குடிநீர் வரமாட்டேங்குன்னு ஒரு முறை கொண்டு போய் மனு கொடுக்குறாங்க. 3 முறை எழுதி வைக்கிறாங்க. அந்த செயலாளர் அந்த சம்மந்தப்பட்ட அதிகாரியை 4-5 பேர் 10-15 பேர் அந்த ஆஃபீஸில் பணி பார்க்குறாங்க. ஒரு பிட்டரை விட்டு அதை சரி பார்த்து பண்ணால் பரவாயில்ல. என்ன பண்ணுறாங்கன்னா அன்னை தெரசாவில் போட்ட பைப்பை உலகம் பேரூராட்சியில் 15 வார்டு இருக்குது. 15 வார்டில் மட்டும் அது எப்படி ஒரு வார்டை மட்டும் கலெக்டர் மாவட்ட ஆட்சியாளர் ஐயா பரிந்துரை பண்ணியிருப்பார். ஒரு வீட்டுக்கு குழாய்க்கு தண்ணி போகலைன்னா வீட்டு கனெக்ஷன் வாங்கினு சொந்தமாக பணம் கட்டி வாங்கணும்னு போகலைன்னா அந்த வார்டை 4வது வார்டை பைப்பு முழுக்கு 16 பைப்பு அன்னை தெரசாவில் 10 வருஷம் 15 வருஷமாக பிடிச்சது. அன்னை தெரசாவில் போட்ட ஒரு ஏழை எளிய மகளுக்கு போட்டு காசு இல்லாத கூலிசி முறை வசதி வாய்ப்பு இல்லாதவனுக்கு ஒரு அன்னை தெரசாவில் போட்ட பைப்பை எப்படி மாவட்ட ஆட்சியர் கரெக்டாக அந்த 4வது வார்டில் மட்டும் 15 வார்டை விட்டுட்டு அந்த 4வது வார்டில் மட்டும் போட்டிருப்பார். ஒரு வீட்டு கனெக்ஷனுக்கு வழியினாவே எதுக்கு போடுறாரு, கையெழுத்து போட்டாருன்னு எனக்கு தெரியல. கேட்டால் அதுக்கு ஒரு என்னென்னா மாவட்ட ஆட்சியர் கலெக்டர் பரிந்துரை பண்ணி உங்களோட பைப்பு உங்களோட வார்டில் இருக்கிறவங்களாம் இருக்குன்னு சொல்லி ஆர்டர் போட்டாருன்னு சொல்லி மனசார மாவட்ட ஆட்சியர் தலையில் பையா கட்டுறாங்க, பழி போடுறாங்க. இந்த செயலாளர்கள் எந்த ஒரு நிதி செயல்பாடும் சரியில்லை. எங்கள் பஞ்சாயத்து தலைவரும் மக்களுக்கு அடிப்படை வசதி, குடிநீர் வசதி, லைட்டு வசதி, சாக்கடை வசதி, குடிநீர் வசதி பார்க்குறதுக்கு இவருக்கு தாரணி இல்லை. இவருக்கு தெம்மும் கிடையாது, அந்த இதுவும் கிடையாது. இப்படியே ஒரு தனிப்பட்ட ஒரு பெட்ரோ ஒரு பஞ்சாயத்து பெட்ரோ போட்டிருக்காங்க. ஒரு கவர்மெண்ட் ஷாப்பில் தனியார் ஒரு தினக்கூலிக்கு போட்டிருக்காங்க. அவர் தான் இன்றைக்கி ஒரு பெரிய அரசியல்வாதி, பெட்ரோவாதி, ஒரு அதிகாரி பெட்ரோ மாதிரி செயல்பட்டுருக்கிறாரு. எம்பட வாரில் 5 போர் இருக்குது. 5 போரில் 3 போர் கெட்டு போச்சு. குடி தண்ணியை இந்த 40 நாளாக கட் பண்ணி வச்சு அடைச்சி வச்சுருக்கிறாங்க. இப்போ அன்னை தெரசாவில் குடிக்கக்கூடாது, பொதுமக்கள் குடிக்கக்கூடாதுன்னு கட் பண்ணி வச்சுருக்காங்க. இதுக்கு மாவட்ட ஆட்சியாளர்கிட்ட மனுவும் கொடுத்தேன். பஞ்சாயத்தில் கேட்டால் நீ உனக்கு பஞ்சாயத்துக்கு உங்களோட வார்டுக்கு மட்டும் எந்த வேலையும் செய்யக்கூடாது, ரோட்டு வேலையோ, வசதி வேலையோ, டிச்சு வேலையோ, வீதி காங்கிட்டு வேலையோ, குடிநீர் எதுவும் கூடக்கூடாதுன்னு சொல்லி மாவட்ட ஆட்சியர் மாவட்ட ஆட்சியர் பரிந்துரை பண்ணிட்டான்னு சொல்கிறாங்க. அப்படி எந்த ஈரோடு மாவட்ட ஆட்சியர் எதை பரிந்துரை பண்ணியிருந்தால் அந்த ஆர்டரை காட்டுங்க. இல்லைன்னா அந்த ஜீவாவை ஓட்டு பண்ணாலும் உங்களுக்கு நாட்ட போகிறோம் அந்த நம்பரை காட்டுங்க, பெட்டிஷனோட நம்பரை காட்டுங்கன்னு சொன்னேன். உனக்கிட்ட காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. நீ யாருக்கு போய் பெட்டிஷன் கொடுக்குறியோ, யாருக்கு புகார் பண்ணுறியோ, நீ யாருக்கிட்ட வேணாலும் கொடு, எனக்கு அதை பற்றி கவலை இல்லைங்குது செயலாளரும் பஞ்சாயத்து தலைவரும். அப்போ அந்த மக்கள்னால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கவுன்சிலரு எதுக்கு இவங்களுக்கு அப்போ இவ வரவு செலவு படிக்கணும். மாதம் பெட்ரோலை வச்சு அந்த மோட்டரை பழுதாச்சு, இந்த மோட்டரை பழுதாச்சு, புது மோட்டரை போட்டதுக்கு பழைய மோட்டரை எடுத்து போட்டு காசு சம்பாரித்து மாதம் ஒரு 6,000 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மாதம் 2 லட்சம் 3 லட்சம் திருடி பங்கு போட்டு திங்கிறதுக்கு தான் அந்த பஞ்சாயத்தில் உள்ளாட்சி தேர்தல் நடத்துகிறாங்களா? இல்லை அந்த என்ன பண்ணுறாங்க? அந்த பஞ்சாயத்துன்னா ஒரு பொதுமக்களுக்கு தண்ணி இல்லை, லைட் எரியல, குடிநீர் இல்லை, ஒரு போர்வெல்லில் தண்ணி வரல, அதை பார்க்க சரி பண்ண தான் அந்த எச்சக்கலை கவுன்சிலர் தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த எச்சக்கலை கவுன்சிலருக்கு அந்த எச்சை துப்புறத்துக்கு இல்லாத பண்ணிட்டா அப்புறம் அந்த வாரில் நாங்கள் என்ன மாரி போய் ஓட்டு கேட்கணும், நாங்கள் எதுக்கு போய் கவுன்சிலர் ஆகணும், நாங்கள் எதுக்கு பார்க்குறோம்? அரசு அதிகாரி அனைத்தையும் பார்த்துருங்களேன். இந்த பஞ்சாயத்து உள்ளாட்சி தேர்தல் அந்த தலைவரை பார்த்துக்கிட்டு அந்த அம்மா செயலாளரை போட்டு அதுக்கு வார்டுக்கு நம்பரு கவுன்சிலர்னு ஒரு பெருந்தன்மையாக எச்சக்கலையாக பேசணும். மாவட்ட ஆட்சியாளர் இது நான் சும்மா இல்லை, என் வீட்டு சோத்துக்கு வேணும், என் வீட்டு சாத்துக்கு வேணும், எனக்கு செலவு காசு இல்லைன்னா நான் ஓரே இல்லை.
ஆனால் உண்மையாக நடந்த இந்த 4வது வார்டில் 15 வார்டில் வந்து அன்னை தெரசாவில் வீட்டு கனெக்ஷன் வந்து 15 வார்ட்லேயும் ஒரு கிட்டத்தட்ட பார்த்தா 500 கனெக்ஷன் வாங்கியிருக்கிறாங்க. குடிநீருக்கு இப்போ வீட்டு கனெக்ஷனு ஹவுஸு கனெக்ஷன் வாங்கியிருக்கிறாங்க. அப்போ 500 கனெக்ஷனுக்கு வந்து பப்ளிக்கில் வந்து பிடிக்கிறதுக்கு தான் வீட்டு கனெக்ஷன் கொடுத்துருக்குறீங்க. ஆனால் அதே வந்து உள்ள செவத்துக்குள்ளே கொண்டு போய் மோட்டர் வச்சு தொட்டி கட்டி டேங்க்கு தொட்டிக்கெல்லாம் ஏற்ற சொல்லி எந்த சட்டத்துலையும் இடம் இல்லை. அதை வந்து உலாடம் பேரூராட்சியில் நடக்குது. 600 700 வீட்டுக்கு வந்து வீட்டு கனெக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அது வீட்டு வந்து பப்ளிக் டேப்பில் தான் பப்ளிக் டேப்பில் பிடிக்கிற மாதிரி பிடிச்சி தான் தொட்டி நெப்பிக்கணும், வீட்டுக்கு வரும்போது படிச்சுக்கணும். இவங்க வந்து தொட்டியை வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கட்டிக்கிறாங்க, பிடிச்சிக்கிறாங்க. அதில் மோட்டரை வச்சு இழுத்து தொட்டி சின்டெக்ஸ் டேங்கு இப்படி நப்பிக்கிட்டு வேணுங்கிற அளவுக்கு பண்ணிக்கிறாங்க. இந்த பொதுமக்கள் தண்ணி பிடிக்கிறதுக்கு இந்த காசு பணம் அதிகமாக இல்லாத கூலிக்கு டெய்லி 400 கூலிக்கு 500 கூலிக்கு போகிறையா. இப்போ வந்து அன்றைக்கி 50,000 கட்டினா தான் சர்வீஸ் வீட்டு சர்வீஸ் தருவேன், இல்லைன்னா ஆத்தண்ணி கொடுக்க மாட்டேன்னு உலாடம் பேரூராட்சி திட்டவட்டமாக சொல்லிடுச்சு. அப்படி வந்து பண்ணும்போது எம்பட வார்டில் வந்து இப்போ அறுத்து அடைச்சிவிட்டு போய் வீட்டு கனெக்ஷனில் பப்ளிக் டேபிள் பிடிக்கிற அன்னை தெரசா பள்ளிக்கூடத்தை குழந்தைய குடிக்கக்கூடாது. அந்த இடத்துல அந்த பைப்புலேருந்து பொதுமக்கள் ஒரு மொண்டி ஊனம் பட்டுறவன் எவனும் குடிக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த பைப்பு அறுத்து எல்லாம் டம்மி போட்டு 40 நாள் ஆச்சு. இப்போ என் வார்டுக்கு தண்ணி வந்து 40 நாள் ஆகுது. மாவட்ட ஆட்சியார் மேலே பழி போட்டு இப்படி உட்காந்துக்கிட்டாங்க. நான் வந்து கேட்டால் இப்போ எங்கள் ஒரு கவுன்சிலர் போய் கேட்டால் அவ்வளோதான், உனக்கு எங்கே போய் பெட்டிஷன் போடுறியோ யாருக்கு போடுறியோ போடு, என்ன ஒன்றும் பிடிங்க தள்ள முடியாதுங்கிறாங்க செயலாளரும் தலைவரும். அப்போ அந்த செயலாளரும் தலைவரும் தேவையா அந்த பஞ்சாயத்துக்கு பாரு. இப்போ அடுத்து நான் காட்டுறேன் பாரு. 40 நாள் தண்ணி வரலன்னு சொன்னது உண்மை. இதை பாரு டேங்கு, இது ஒரு 1000 லிட்டர் டேங்குன்னு வச்சுங்க. வரல. இது என்ன